Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான சாட் ஐட்டம் செய்ய போறோம். அதை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ அந்த சாட் ரெசிபி பண்ண போறோம். இது செய்யறதுக்கு தேவையான மெயின் இன்கிரிடியன்ட்ஸ் இட்லி தான். வீட்ல இருக்கிற இட்லியை 3 எடுத்து 4ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுருங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து. இது மூணுத்தையும் நல்லா வறுத்துருங்க. பருப்புலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். இதையும் போட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இட்லி போட்டிருக்கேன். இந்த இட்லியில் இந்த மசாலா எல்லாமே கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இட்லியில் மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்துற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருக்கணும். ஆல்ரெடி நம்ம இட்லியில் உப்பு போட்டிருப்போம். மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாலாம் போட்ட இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்விங் பிளேட்டில் மாற்றுங்க. இதுக்கு மேலே அசம்பிள் பண்ணுறதுக்கு 1/4 கப் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துருக்கேன். நம்ம சேனலில் செஞ்ச க்ரீன் சட்னி, டொமேட்டோ கெச்சப், tutti-frutti. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள். எடுத்து வச்சுருக்க தயிர், க்ரீன் சட்னி, டொமேட்டோ கெச்சப் இதை மூணுத்தையும் ஃபஸ்ட்டு ஊற்ற போகிறோம். இதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். சீரகத்தூளுக்கு பதிலாக சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் தக்காளியும் இது மேலே தூவி விட்டுக்கோங்க. கடைசியாக tutti-frutti போட்டு சர்வ் பண்ணுங்கள். இட்லி கூட நம்ம எப்பயுமே சட்னி சாம்பார் வச்சு தான் சாப்பிட்ருப்போம். இட்லியை இந்த மாதிரி சாட் ஐட்டமாக மாற்றி சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.